தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதனால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வியாழனன்று 9 இடங்களில் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு, திருச்சி, திருத்தணி, சென்னை மீனம்பாக்கம், கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல மதுரை, உசிலம்பட்டி மற்றும் தேனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த பலத்த மழை கோடை வெப்பத்தை தணித்தது. இதனால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கத்தின் விலை 2 நாட்களில் 2680 ரூபாய் உயர்ந்திருப்பதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கும், கிராம் 150 ரூபாய் உயர்ந்து 8560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதால் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க சென்றிருக்கும் மீனவர்கள் வரும் 13ஆம் தேதி இரவு 12 மணிக்குள் கரை திரும்புமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க 7,915 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஏப்ரல், மே மாதங்களில் நள்ளிரவு தொடங்கி காலை வரை விநியோகிக்க வேண்டிய மின்சாரத்தை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை ராமதாஸ் அதிரடியாக நீக்கியிருக்கிறார். கட்சியை நிறுவிய தானே இனி தலைவர் பொறுப்பையும் சேர்த்து கவனித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கும் ராமதாஸ், தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி இனி பாமகவின் செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இப்போதுதான் தலைவராகி இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு இருப்பதாக அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ள அவர் ராமதாஸின் முடிவு தவறு என்றும் அன்புதானே எல்லாம் என்றும் தெரிவித்தார். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியதற்கு எதிராக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது இரு தலைவர்களின் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடும் போட்டிக்கு இடையே தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் கட்சியின் இணையதளமான www.bjptn.com என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கி அதனை பூர்த்தி செய்து வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக உள்ளவர்கள் மட்டுமே பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவருமே போட்டியிட முடியாது என சொல்லப்படுகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் வயதுக்கு வந்த 8ஆம் வகுப்பு மாணவியை தீட்டு என கூறி வகுப்பறையை பூட்டி வெளியே அனுப்பி படிக்கட்டில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நியாயம் கேட்டு சென்ற பெற்றோரிடம் சுவாமி சித்பவானந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தினர் தாங்கள் செய்தது தவறே இல்லை என வரிந்து கட்டி கொண்டு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பூப்பெய்த காரணத்திற்காக வகுப்பறைக்கு வெளியே அருந்ததி இன மாணவியை அமர வைத்த சுவாமி சித்பவானந்தர் பள்ளிக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. மூடத்தனமான பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்கு பதிலாக பிற்போக்குத்தன தாக்குதலை மாணவி மீதே ஏவியுள்ள பள்ளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சார் ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். கோவை
கிணத்துக்கடவில் உள்ள சுவாமி சித்பவானந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் விவகாரம் பூதாகரமானதை அடுத்து அப்பள்ளியின் முதல்வர் ஆனந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை எந்த வகையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கோவில்களின் திருவிழா அழைப்பதழில் சாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்ற இந்து அறநிலையத்துறையின் சுற்றறிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பாக இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 4 வாரத்தில் பதிலளிக்க அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டது. பாஜக அதிமுகவினர் மீதான ஊழல் புகார்களை வைத்து இன்று வரை கூட்டணி பேரம் நடத்தி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டினார். EPS உறவினர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடத்தப்பட்ட IT, ED ரெய்டுகள் எல்லாம் என்ன ஆனது? ஊழல் புகார்களை வைத்து கூட்டணி பேரம் நடத்தி கொண்டிருக்கும் அமித்ஷா அதற்கு பதில் சொல்வாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நிதி நிறுவனங்கள் மோசடி தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அரசு முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வு மூலம் போக்குவரத்து துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 128 இளநிலை உதவியாளர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணைகளை வழங்காதது ஏன் என பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு வேலை என்பது இளைஞர்களுக்கு பெரும் கனவு. அதை நனவாக்குவதுதான் அரசின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர சிதைப்பதாக இருக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் அமைச்சர் வருகையொட்டி வசூல் வேட்டை நடைபெறுவதாக அரசு மருத்துவர் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்பதாக இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலத்தூர் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டட திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென்காசி வரவிருந்தார். அரசு விழாவுக்கு பணம் வசூலித்ததாக வெளியான செய்தி குறித்து விசாரிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். அரசு விழாவுக்கு பணம் வசூலித்தது உண்மை என தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 68 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். துறைமுகம் தொகுதியில் உள்ள டேவிட்சன் சாலையில் 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் பட்டங்களை வழங்கினார். காஷ்மீரின் உதம்பூர் வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுடன் எல்லை பாதுகாப்பு படையினர் தொடர் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். ஜோஃபர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் 3 பயங்கரவாதிகள் பிடிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் 2வது கணவரை விவாகரத்து செய்துவிட்டு தனது 3 குழந்தைகளையும் கைவிட்டு சென்ற பெண் மதம் மாறி 3வதாக 12ஆம் வகுப்பு மாணவனை திருமணம் செய்து கொண்டார். முதல் கணவரை விவாகரத்து செய்த நிலையில் 2வது கணவர் விபத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளியாக மாறினார். இந்நிலையில் வீட்டருகில் வசிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவனுடன் ஷப்னத்துக்கு காதல் மலர்ந்த நிலையில் அவரை மணந்து கொண்டார். பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் 15 நிமிடங்களுக்கு மேல் லிப்டில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவசரத்திற்கு பயன்படுத்த லிப்டிற்குள் தொலைபேசி கூட இல்லை என்றவர் பலமுறை எச்சரிக்கை பொத்தானை அழுத்திய பிறகுதான் தங்களுக்கு உதவி கிடைத்ததாக மேக்லின் பெர்னாண்டஸ் என்பவர் எக்ஸ் தளத்தில் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்.
கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தஹாவூர் ராணாவை விசாரணைக்காக அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து தனி விமானம் மூலம் தஹாவூர் ராணா டெல்லி அழைத்து வரப்பட்ட நிலையில் அவரிடம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை மேற்கொள்ள உள்ளது. அந்நிய மரங்களை அகற்றுவதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வனப்பகுதியில் ஆக்கிரமித்துள்ள அந்நிய மரங்களை அகற்ற மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மகாவீர் போதனைகளிலிருந்து பலதை பெற்று உலகுக்கு இணக்கமான எதிர்காலத்தை வளர்க்கும் ஒரு வளமான இரக்கமுள்ள வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்க ஒன்றுபடுவோம் என மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது ஞானம், அமைதி, இரக்கம் ஒற்றுமையின் பாதையை ஒளிரச் செய்கிறது என X தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் வரும் ஜூன் 12ஆம் தேதி வழக்கம் போல தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு நேரில் சென்று நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் வீராணக்குன்னம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து 3 நாட்களாகியும் வேறு கோணிகளில் மாற்றி வைக்கப்படாததால் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல்மணிகள் வீணாகி வருவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியின் புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்த 5 பேரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான கலையரசன் என்பவர் முகநூல் மூலம் நண்பர்களாக பழகிய மாணவியை காதலிப்பதாக கூறி டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மாணவி மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த இளைஞர் மாணவியின் புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது குடும்பத்தினரை விடுவித்து சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 1,80 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. மகாவீர் ஜெயந்தி அன்றும் புதுக்கோட்டையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு மதுபான கடை பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்றது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மண் கடத்தப்படுவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அகரம் அருகே உள்ள ஏரியிலிருந்து டிப்பர் லாரிகளில் மண் கொண்டு செல்ல எவ்வித அனுமதியும் வழங்கப்படாத நிலையில் துணிந்து மண் கடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சோலார் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் மேம்பாட்டு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெப்பத்தூர் கிராமத்தில் சுமார் 110 ஏக்கர் பரப்பளவில் தனியார் சோலார் நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் விவசாயம் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பட்டான் நிலத்தில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கனிம வளம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்தனர். கல்லை கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான பட்டான் நிலத்தில் கிராவல் மண் வெட்டி எடுத்து சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக குன்னம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரனின் வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகின. மளமளவென தீ பரவியதை பார்த்த அவரது தாயார் துரிதமாக வீட்டை விட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செவிலியர் பயிற்சி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனியார் மருத்துவமனை உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். புத்துக்கோவில் பகுதியில் உள்ள நிஷா மருத்துவமனை உரிமையாளரான ஜாவித் என்பவர் தனது மருத்துவமனைக்கு பயிற்சிக்காக வரும் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது.
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஆம்னி காரில் 1000 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி அண்ணா நகரைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் கடத்தி வந்த 50 கிலோ எடை கொண்ட 20 மூட்டை ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இச்சுப்புத்தூர் பகுதியில் இயங்கி வரும் MRF டயர் தொழிற்சாலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு பாம்புடன் வந்த நோயாளியால் சக நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த குமரேசன் என்பவரை பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இதையடுத்து அவர் பாம்பை கையில் பிடித்தபடியே போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் திமுக பிரமுகருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 1000 அம்மன் கோவில் தெருவிற்கு தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டதால் நீர்த்தேக்க தொட்டிக்கு சென்ற திமுக பிரமுகர் அப்போது மோட்டார் அறையில் மாநகராட்சி பணியாளர்கள் சிலர் சீட்டு விளையாடி கொண்டிருந்ததை கண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காவலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி மற்றும் அவரது கள்ள காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆஜிராவும் ஆஜிராவின் தங்கையின் கணவர் ரஃபீக் பாஷாவும் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்தது தெரிந்தது. இதை அறிந்து இர்ஃபான் கண்டித்ததால் ரஃபீக் பாஷா உதவியுடன் கணவரை ஆஜிரா தீர்த்து கட்டினார். கோவை மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள தனியார் மடத்தில் 2.5 கிலோ எடையிலான வெள்ளி வேலை திருடி சென்ற சாமியாரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லை சேர்ந்த வெங்கடேஷ் சர்மா என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணையில் திருடிய வெள்ளி வேலை சேலத்தில் உள்ள பிரபல நகைக்கடையில் விற்று அங்கிருந்து வெள்ளித்தட்டு, டம்ளர் உள்ளிட்ட பொருட்களை வாங்கியதை கண்டுபிடித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டாஸ்மாக் மதுபானங்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சொரத்தூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவரது வீட்டில் சோதனையிட்ட போலீசார் 437 டாஸ்மாக் மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். வீட்டில் வைத்து 24 மணி நேரமும் மதுபானங்களை விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் 14 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச படங்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக பட்டதாரி இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். கண்ணநல்லூர் பகுதியை சேர்ந்த சின்னதுரை என்ற அந்த இளைஞர் சிறுமியின் செல்போனிற்கு அவரது ஆபாச புகைப்படங்களை அனுப்பி பாலியல் தொல்லை அளித்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. வர்த்தக போர் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சீனா அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் பேச்சுவார்த்தை சமத்துவமாக பரஸ்பரம் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பரவும் நிமோனியா வகை நோயினால் அந்நாட்டு அரசு சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. 5 பேருக்கு லெக்யோனயஸ் எனும் நோயின் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று பரவியதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்ற பிரிட்டன் மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர் போப் பிரான்சிஸை சந்தித்ததாக பக்கிங்ஹாம் அரண்மனை மற்றும் வாட்டிகன் அறிவித்தன. இந்த சந்திப்பின் போது மன்னர் சார்லஸுக்கும் ராணி கமிலாவிற்கும் போப் பிரான்சிஸ் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் வாட்டிகன் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தலைநகர் நேபிடாவில் சேதமடைந்த அரசு ஊழியர்கள் குடியிருப்புகள் கைவிடப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மார்ச் மாத இறுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3645 பேர் உயிரிழந்த நிலையில் கிட்டத்தட்ட 49,000 வீடுகளும் 2100 அரசு கட்டடங்களும் அழிக்கப்பட்டன. உக்ரைன் தலைநகர் கிவ் மற்றும் தெற்கு நகரமான மைக்கோலாய்வ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பெண்கள் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இரவு நேரத்தில் நடந்த தாக்குதலின் போது ரஷ்யா ஏவிய 145 ட்ரோன்களில் 85 ட்ரோன்களை உக்ரைன் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கரீபியன் தீவு நாடான டொமினிக்கன் குடியரசு நாட்டின் சாண்டோ டொமினிகோவில் பிரபல இரவு கேளிக்கை விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மாகாண கவர்னர் நெல்சி குரூஸ் உள்ளிட்ட 113 பேர் உயிரிழந்தனர். இசை கச்சேரியின் போது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த 160 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முழங்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் ருத்ராஜ் நடப்பு IPL தொடரில் இருந்து விலகினார். மீதமுள்ள போட்டிகளில் சென்னை அணியின் கேப்டனாக அன்கேப் பிளேயர் தோனி செயல்படுவார் என அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் தொடரின் 25வது லீக் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணி வெள்ளிக்கிழமை மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கடைசியாக விளையாடிய 4 போட்டிகளிலும் சென்னை தோல்வியடைந்த நிலையில் இந்த போட்டியிலாவது வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 6 சீசன்களில் விளையாடிய ராயுடு அணிக்கும் தோனிக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக சமூக ஊடகங்களில் ஏராளமான எதிர்மறையான செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு ராயுடு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாம் ஒரு தோனி ரசிகராக இருந்தேன், தோனி ரசிகராக இருந்து கொண்டிருக்கிறேன், எப்போதும் தோனி ரசிகராகவே இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் அது பற்றி கவலை இல்லை என தெரிவித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் நடைபெறும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 6 அணிகள் மட்டுமே பங்கேற்கும் என போட்டி அமைப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். ஒவ்வொரு அணியிலும் 15 வீரர்கள் வீதம் 90 வீரர்களுக்கு ஒலிம்பிக்கில் அனுமதி வழங்கப்படும். பெண்கள் பிரிவிலும் இதே நிலைதான் செயல்படுத்தப்படும். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தபோது இம்பாக்ட் பிளேயர் விதியில் உடன்பாடு இல்லை என ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். இது பற்றி பேசிய அவர், இம்பாக்ட் விதியில் தேசிய அணிக்கு ஆல்ரவுண்டர்கள் கிடைப்பது கடினமாகி விடுவதோடு போட்டி எல்லா நேரத்திலும் கடைசி வரை இழுத்துச் செல்லப்படுவதாக விமர்சித்தார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான நிலையில் தமிழ்நாட்டின் திரையரங்குகளை அஜித் ரசிகர்கள் திக்கு முக்காட வைத்தனர். திருச்சி, கடலூர், சேலம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள திரையரங்குகளில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் அஜித்குமார் தனது ரேஸ் காரை ஆய்வு செய்த புதிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் பழுது நீக்கும் நிறுவனம் ஒன்றில் நடிகர் அஜித்தின் ரேஸ் கார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்போது அங்கு சென்ற அஜித்குமார் தனது காரை பார்த்து ஆய்வு செய்துள்ளார். அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தை அமைச்சர் கீதா ஜீவன் ரசிகர்களுடன் இணைந்து தியேட்டரில் கண்டு ரசித்தார். தூத்துக்குடி கிளியோபெட்ரா தியேட்டரில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை காண வந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அஜித் ரசிகர்கள் மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் பிரம்மாண்டமான கேக்கை வெட்டி அமைச்சர் உற்சாகமடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை நேரில் காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டை அர்த்த நாரீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். தேரின் முன் கைலாய வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் சிவன், பார்வதி, காளி வேடமிட்டும் சிவ தாண்டவம் ஆடியபடியும் வீதி உலா வந்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உருவாட்டி பெரியநாயகி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,64,00,000 கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கோயிலுக்கு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படும் நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கான உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டது. இதில் 740 கிராம் தங்கமும் 30,450 கிராம் வெள்ளியும் 1,530 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்திருக்கின்றன. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி மாத உத்திர பெருவிழாவை ஒட்டி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திர திருவிழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் அரோகரா என கோஷமிட்டவாறு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.